ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாண்டியனார் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா மதுரை ஸ்டைலில் மட்டன் கொத்துக்கறி எப்படி பண்றதுங்கிறது தாங்க. இன்னைக்கு நான் மதுரை ஸ்டைலில் தான் பண்ணி காமிக்க போறேன் உங்களுக்கு. இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனையும் அமுக்கிடுங்க. இப்போ இதுக்கு 1/2 கிலோ நான் மட்டன் எடுத்துருக்குறேங்க. கடையில் நீங்கள் கொத்துக்கறிக்குன்னு கேட்டாலேவும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி கொடுப்பாங்க. இந்த மாதிரி பாருங்க, இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன். 10 சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு தக்காளி, அதையும் குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை, மல்லி இலை, நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க, இதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூனு, சோம்பு 1/2 ஸ்பூனு, ஒரு அன்னாச்சி பூ, ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள். இப்போ இதை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த கொத்துக்கறியை நான் குக்கரில் நல்லா கறியை கழுவிட்டு போட்டுக்கிறேங்க. இதோட நம்ம 1/2 ஸ்பூன் மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் இதில் விட்டுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி குக்கரை மூடி விசில் போட்டு ஒரு 3 விசில் மட்டும் விடுங்க. இது சீக்கிரம் வெந்துடும், குட்டி குட்டியாக இருக்கிறதுனால சீக்கிரம் வெந்துடும். 3 விசில் மட்டும் விட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நான் மட்டன் வேக வச்சு எடுத்துக்கிட்டேங்க. 3 விசில் மட்டும் விடுங்க, நல்லா வெந்துடும். இப்போ ஒரு கடாய் வச்சுருக்குறேங்க. அதில் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் சூடானதும் பட்டை, கிராம்பு, அன்னாச்சி பூ, கொஞ்சம் சோம்பு லேசாக பொரியட்டும். இப்போ இதோட கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் ரெண்டையுமே சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே தக்காளியையும் சேர்த்துக்கோங்க. தக்காளியும் நல்லா வதங்கட்டும். பாருங்க, தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதோட கரம் மசாலா, மல்லித்தூள், மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். குழம்பு மிளகாய்த்தூள் விரும்பாதவங்க நீங்கள் தனி மிளகாத்தூளே 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் நான் எதுக்கு போடுறேன் அப்படின்னா திக்காக இருக்கும். கொத்துக்கறி இன்னும் திக்காக இருக்கிறதுக்காக நான் குழம்பு மிளகாய்த்தூள் போடுறேன். இப்போ இதோட கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு நம்ம கறியில் கொஞ்சம் போட்டிருக்கோங்க, அதனால பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ இதோட நம்ம கறியை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கணுனாலும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நம்ம இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் கறி வேக வச்ச தண்ணியே இருக்குதுங்க, அதனால நான் இதையே சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் அந்த மீதமுள்ள இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா 5 நிமிஷம் இது கொதிக்கட்டும். ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிருங்க. பாருங்க, 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மட்டன் கொத்துக்கறி. ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு, செஞ்சு பாருங்க. இன்னும் உங்களுக்கு ட்ரையாக வேணும்னா நீங்கள் ட்ரையாக வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு இந்த கிரேவி மாதிரி வச்சிருக்கிறேன். இது சப்பாத்திக்கு, சாதத்துக்கு, எல்லாத்துக்குமே, பரோட்டாக்கு எல்லாத்துக்குமே சூப்பர் டேஸ்டாக இருக்கும். இப்போ இதோட நம்ம மல்லி இலை, கருவேப்பிலை போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், மட்டன் கொத்துக்கறி ரெடி. பாருங்க, ஒரு சூப்பரான மட்டன் கொத்துக்கறி ரெடி ஆயிருச்சுங்க. அருமையாக வந்திருக்கு. செஞ்சு பாருங்க, கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். இது மட்டன் விரும்பாதவங்க கூட இதை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க. எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல போடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐக்கான் பட்டனே அமுக்குங்க. நாளைக்கு மறுபடியும் வேற ஒரு ரெசிபியோட சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்போடு சமைத்து ஆனந்தமாய் உண்டு இன்பமாய் வாழுங்கள். வாழ்க வளமுடன்.